Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா egg cheese sandwich. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் முக்கியமா ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். ஏன் அப்படினா இதுல சீஸ் வந்து நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படினா வயிறு நிறையும். ஒன்னு சாப்பிட்டோம் அப்படினாலே வயிறு நிறைஞ்சிரும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்டா, நல்ல வாசனையா, சூப்பரா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல போட்டுருக்கோம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரு அரை கப்பு போல சின்னதா நறுக்கின பெரிய வெங்காயம், இது வந்து ஒரு வெங்காயமா இருக்கும். இதை வந்து குட்டி குட்டியா நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட், இதையும் துருவி சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா நான் வந்து பேபி கார்ன் சேர்த்திருக்கேன். இது சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்டா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதுக்காக அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்ட புதினா கொத்தமல்லி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 4 கோழி முட்டை நம்ம வந்து சேர்க்கணும். இந்த முட்டை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய முட்டையா சேருங்க. நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா முட்டையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. ஃபர்ஸ்டே நல்ல முட்டையா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு சேருங்க. அப்புறமா இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல ஒரிகானோ, இது கூடவே சில்லி ஃபிளேக்ஸ், இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இவ்வளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த உப்பு, மசாலா, ஸ்பைசஸ், அப்புறமா எக் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 30 செகண்டுக்காவது நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை மாத்தி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல நம்ம பட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். லேசா இந்த மாதிரி கடாயில தடவி எடுத்துக்கோங்க. இதுல வந்து பிரெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி எடுக்கும் போதுதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு லேசான ப்ரௌனிஷ் கலர் வாரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. திருப்பி போட்டு வேக விடுங்க. இது ஓரளவுக்கு நல்ல சாஃப்டா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்க இதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமா பட்டர் வந்து நம்ம இதே பேன்ல சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி முட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு 2 கரண்டி போல நம்ம வந்து இதுல ஊத்திடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்பதான் இது கொஞ்சம் பெரிய ஆம்லேட் சைஸுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தேவைப்பட்டா நீங்க நெய் வந்து கொஞ்சம் சைட்ல வந்து நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இன்னும் நல்ல டேஸ்டா வாசனையா இருக்கும். அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு பிரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆம்லேட்ல டிப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பிரெட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சு எடுக்கும்போது பிரெட்டோட டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு மாத்தி வைங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம பிரெட் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி வச்சிருங்க. ரெண்டையுமே ஒரே பக்கவாட்டுல வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ உள்ள ஒரு சீஸ் ஸ்லைசஸ் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி சீஸுக்கு மேலோட்டமா இந்த மாதிரி மூடி வைங்க. பாருங்க இதே மெத்தட்ல தான் பண்ணணும். இப்போ பிரெட்டை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா நம்ம வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உடனே நம்ம வெளியே எடுத்தா ரொம்ப டேஸ்டியான எக் சீஸ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ல போய் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டுல வந்து ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போற டைம்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு போவாங்க. நீங்க இந்த வீட் பிரெட் கூட நீங்க இதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். மைதா பிரெட்டுக்கு பதிலா அது இன்னும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.